அதாவது எது எது எப்படி எப்படி இருக்கணுமோ அது அது அப்படி எப்படி இருந்தா நல்லா இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம் சார். இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு சார் எனக்கு. இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்டிருக்கேன் சார். நான் என்னையும் ஒரு வாட்டி வெல்கம் ஷோப்னான்னு சொன்ன ஒரு வாய்ஸ் மாதிரி இருக்கு சார். எனக்கு தப்பா கேக்குதா என்னன்னு தெரியல. நான் இந்த விளையாட்டுக்கு வரல. நானும் இந்த விளையாட்டுக்கு வரல. சொல்லுங்க சார் ப்ளீஸ். ஒண்ணும் இல்ல சார். இப்ப டைம் என்ன ஆயிடுச்சு உங்க ஸ்டைல்ல சொல்லிடுங்க சார். 9:45 சார். இல்ல சார், யூசுவலா பிக் பாஸ்ல இரவு அந்த மாதிரி ஒரு மாதிரி ஸ்லாங்ல சொல்வாங்க. சோ ஸ்டைல்ல வரல. அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க சார். இல்ல என்ன தமிழை டெஸ்ட் பண்றீங்களா இல்ல வாய்ஸ் டெஸ்ட் பண்றீங்களான்னு எனக்கு தெரியலையே. இல்லையா சார்? இல்ல சும்மா லைட்டா ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு சார். பட் நோ ப்ராப்ளம் சார். இல்ல மேபி ஷோப்ஸ் கமல் சார்ட்ட கேக்குறத உங்கள்ட்ட கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது எது எது எப்படி எப்படி இருக்கணுமோ அது அது அப்படி எப்படி இருந்தா நல்லா இருக்கும். There you go. So முடிச்சிட்டீங்க போங்க. முடிச்சிட்டீங்க சார். உங்களுக்கு தெரியாம போயிடுச்சு சார். எது? இல்ல ஏதோ கேக்குறாங்க சார். இந்த மாதிரி பல பேர் வாய்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒருவேளை நீங்களா இருக்குமோ அப்படின்னு தான் நான் உங்களை கேட்டேன். அப்படியா? இல்ல நானும் அசீமும் இணைந்து ஒரு படம் பண்றோம். ஓகே. அந்த படம் வெகு விரைவில் it's going to go on floors and it's an interesting subject and that's why we are for. ஓகே. சோ படம் எப்படி சார் வந்திருக்கு? எந்த அளவுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கு? என்ன அளவுக்கு process போயிட்டு இருக்கு? அத சொல்லுங்க. போயிட்டு இருக்கு. we are fine tuning the scripts. It's quite an exciting project. ஏன்னா ஹிந்திக்கு அப்புறமா தமிழ்ல தான் டெபியூ. எங்கிருந்து தான் அங்கே போனேன். நான் பிறந்து வளர்ந்த என் சென்னையில் என் தமிழில் ஒரு படம் நடிக்கணும்னு ரொம்ப ஆசை. And thanks to so மீண்டும் ஒரு முறை இதோ first ever time அந்த குரல் அப்படின்னு சொல்லி behind us எக்ஸ்க்ளூசிவா இந்த குரலை நாங்க இறக்கி இருக்கோம் சார். அப்படி நான் தைரியமா சொல்லிட்டேன். இதுக்கு அப்புறம் என்ன பிரச்சனை எனக்கு வர போகுதுன்னு தெரியல.